சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கோச்சொடியான் பட வேலைகள் முடிஞ்சு 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஆட் எல்லாம் கூட நம்ம டிவில பார்த்திருப்போம். அத தொடர்ந்து ரஜினிகாந்த் நடிக்கிற லிங்கா படத்துடைய வேலைகளும் சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் 2 மாசங்கள்ல இந்த படத்துடைய புரொடக்ஷன்ஸ், இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் எல்லாமே முடிச்சுட்டு, தீபாவளிக்கே இந்த படத்த ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இந்த படத்தோடைய பூஜை, அதுக்கப்புறம் முதல் கட்ட படப்பிடிப்பு மைசூர்ல நடந்திருக்கு. இந்த படத்துடைய பூஜையும், படப்பிடிப்பும் மைசூர்ல இருக்கிற சாமுண்டீஸ்வரி கோவில்ல நடந்திருக்கு. இந்த படத்துக்கு லிங்கா அப்படின்னு பெயர் வைக்கலாம் அப்படின்னு சஜெஸ்ட் தான் பண்ணாங்க. ஆனா இந்த படத்துக்கு லிங்கா அப்படின்னு பெயரே வச்சுட்டாங்க போல இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் லிங்கா அப்படிங்கிற பேர்ல தான் வந்து ஆடோ இல்ல ஆன்லைன் ப்ரமோஷனோ இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் லிங்கான்ற பேர்ல தான் இருக்கு. இந்த பெயருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ரஜினியோடைய மகளான ஐஸ்வர்யாவுடைய மகனுக்கு லிங்கா அப்படின்னு பேர் வச்சாராம் ரஜினிகாந்த். அதையே ரஜினிகாந்தோடைய படத்துக்கும் பெயரா வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி தான் லிங்கா அப்படிங்கிற டைட்டில சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் இந்த லிங்கா படம் முடியறதுக்குள்ள நமக்கு கிடைக்கும். லிங்கா அப்படிங்கிற தலைப்புல தனுஷ் தான் நடிக்கலாம் அப்படின்னு சேம்பர்ல ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஆனா மாமனாருக்கு இந்த டைட்டில் பிடிச்சிரவே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு தனுஷ் இந்த டைட்டில